பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஸோ நீங்கள் என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் இப்போ நீங்கள் பார்க்கிற இந்த தொலைபேசி எண் என்னுடைய தொலைபேசி எண். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மாத்திரம் அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஃபோன் நம்பர், எந்த ஊர்லேருந்து நீங்கள் பேச விரும்புகிறீர்கள் அதை மாத்திரம் அனுப்புங்க. எப்படியாவது 1 வீக் டைமில் நான் உங்களோடு பேசுகிறேன். கடந்த நாட்களில் பலவீனத்து நிமித்தமாக நான் சிலருக்கு கால் பண்ண முடியல, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இந்த வாரம் கண்டிப்பாக உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. தொடர்ந்து சால்வேஷன் டிவிக்காகவும் நம்முடைய திருச்சபைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 48வது சங்கீதம் 14வது வசனம். Psalms 48 verse 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் பாதியிலே நம்மளை விடுகிற தேவன் அல்ல. நம்ம தேவன் நிச்சயமாகவே உங்களை அழைத்த தேவன் கடைசி மட்டும் கொண்டு போவார். அதை மட்டும் என்றைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறான் ஆண்டவர் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருவார், ஒரு அன்ஃபினிஷ்டாக நான் ஆகிடும், என் லைஃபே ஒரு கேள்விக்குறியாக மாறிடும், என் பிஸ்னஸ் கேள்விக்குறியாக மாறிடும், பாதியிலே விடுற மாதிரி ஆகிடும், என் குடும்பம் பாதியிலே போயிடுற மாதிரி ஆகிடும். நிறைய டைம் நீங்கள் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம தேவன் யார் என்றால் மரண பரியந்தம் நம்ம நடத்துவார். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் பிள்ளையுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் என்றைக்கும் மறக்காதீங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக விட மாட்டீங்க. அதை முடிச்சு தான் உங்கள் வேலையை செய்வீர்கள். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு முடிக்கிறீங்கள, ஒரு சாதாரண மனிதர்களாகி நீங்கள் முடிக்கிற வேலையில் உங்களை படைத்த தேவன், உங்களை உருவாக்கின தேவன் விட்டுருவாரா? கண்டிப்பாக விடமாட்டார். எல்லாம் நேர்த்தியாக முடிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் எண்டை தாங்க, ஒரு நல்ல ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு தான் அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். என் தேவன் தாமே முடிவு பரியந்தம் அப்படி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நல்ல விசேஷமாக எக்ஸாம் போகிற பிள்ளைகளுக்கு தம்முடைய கருத்தில் வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் நல்ல ஞானம், நல்ல கிருபைகளை கொடுங்க. அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா கிருபைகளை நீ தந்தாண்டவரை அந்த படித்த காரியங்கள்லாம் வருவதற்கு உதவி செய்யுங்க. இந்த நாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு இருக்க எல்லா பயத்தை எடுத்து போடுங்கப்பா. படித்த காரியங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்க உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன். பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். எல்லா கர்ப்ப தடைகளை நீக்குங்க, திருமண தடைகளை நீக்குங்க, கடன் பிரச்சனைகள் நீக்குங்க. எல்லா குடியின் ஆவிகள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. எல்லா பாவ வாழ்க்கை இந்த பிள்ளைகளை ரட்சிங்கப்பா. இந்த வேளையை தொடுங்காண்டவரை ஆலயத்துக்கு போகாத பிள்ளைகள் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. சபையில் உண்மை தேட உதவி செய்யுங்கப்பா. அன்றைய இந்த நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவள் முன்னேற உதவி செய்யுங்க. அன்றைய அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க நல்ல பாதுகாப்பை கட்டளிடுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் எண்ணெயும் மாவை நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த வீட்டில் பட்டினிகள் இருக்கக்கூடாதப்பா, பஞ்சம் இருக்கக்கூடாது. 3 வேளையும் நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ருசி பார்க்க உதவி செய்யுங்க. வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை நீரே ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். விசேஷமாய் கர்த்தாவே இந்த நாட்களில் சால்வேஷன் டிவி எஸ்தர் திருச்சபை காத்துக்கொள்ளுங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன். என் தேவன் தாமே ஜனங்களை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மனபாரம் உள்ள எல்லா பிள்ளைகள், உற்சாகம் உள்ள எல்லா ஜனங்களை நீர் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதனால் வருகிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. தசமாங்களை ஆசீர்வதிங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு நிறைவான ஒரு பலனை கத்த ஊழியத்தில் பார்க்க உதவி செய்யுங்க. அநேக ஊழியங்களை செய்வதற்கு எடுத்துக்கட்டாவே கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன். இன்னும் மகிமையான காரியங்களை கத்தாவே ஒவ்வொரு வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க உதவி செய்வீராக. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளையோட பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. நல்ல லாபத்தினை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிற தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கிற இந்த நம்பரில் மெசேஜ், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், எந்த ஏரியாவிலேருந்து பண்ணுகிறீர்கள். ஒரு 1 வீக்கில் நான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. God bless you.